Hello friends, welcome to Indu's Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு எம்மியான mango ice cream தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் mango ice creamக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 mangoes நல்ல பழுத்த மாம்பழமா வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த mangoes வந்து ஆல்ரெடி கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஒரு 1 hour வச்சுக்கோங்க. ஸோ இந்த மீன்வைல் 1 hourல பார்த்தீங்கன்னா 1 liter பால் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து பசும்பாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாக்கெட் பாலும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பாலை வந்து நல்லா வந்து சுண்டை வந்து காய வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிட்டே வருது. ஸோ சைடில் இருக்க அந்த பாலோட ஆடையெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும் ஐஸ்கிரீமு. நல்லா வந்து பால் காய்ஞ்சிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் செம்மி சாலிடாக வரும்ல, ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து திக் கன்சிஸ்டன்சி வரணும். சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 spoon தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பால் வந்து நமக்கு வந்து திக்காக வர்றதுக்காக ஒரு 2 tablespoon வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தான் வந்து க்ரீமியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நமக்கு வந்து மில்க் வந்து ரொம்ப திக்காகவும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 spoons போதும். 1 liter பாலுக்கு வந்து 2 spoon போதும். அதை வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த லம்ப்ஸே இல்லாமல் நல்லா வந்து வாட்டரோடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து அந்த பபிள்ஸ் லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா வந்து லிக்விடாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ரொம்ப எந்த அளவுக்கு லிக்விடாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஓரளவுக்கு நல்லாவே 1 liter மில்க் நான் வந்து போட்டேன். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே வந்து சுண்டி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்சர் அதை கலந்து வச்சோம் இல்லைங்களா. ஸோ இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வந்து சிம்மிலே வந்து வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் அது சேர்ந்து கொதிக்கும் போது கார்ன்ஃப்ளவரும் சேர்ந்து கொதிக்கும் போது அது வந்து கட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 2 to 5 minutes கொஞ்சம் நம்ம வந்து கலரி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை அது ஆற வச்சிடலாம் இந்த மிக்சரை. ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம வந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து கட்டியாகிடும், ரொம்ப திக்னஸ் வந்துடும். ஸோ இதுவே வந்து ஆறிடுச்சு அப்படின்னா நல்லா வந்து திக்காக கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சணும். கொஞ்சம் கூட வந்து சூடே இருக்கக்கூடாது, நல்லா வந்து சில்லுன்னு அளவுக்கு ஆற வச்சிடணும். இப்போ 1 hour கழித்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா மேங்கோவை எடுத்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு. ஸோ அந்த கட்டியெல்லாம் வந்து நல்லா உடஞ்சி மிக்ஸ் ஆகணும். கூட கொஞ்சம் சுகரும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு ஸ்வீட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலனாலும் திரும்பவும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போடுவோம். அப்போவும் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சுகரையும் மேங்கோ பல்ப்பும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலும் கார்ன்ஃப்ளவரும். ஸோ இதையும் வந்து சேர்த்து வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து க்ரீமியாக கிடைக்கும். ஸோ நல்லா இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இல்லை 3 சுற்று அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. பாருங்கள் கலரை சேஞ்ச் ஆகிட்டு எவ்வளோ வந்து ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பவுல்லையும் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு 3 hours வந்து இது அப்படியே வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. ஒரு 3 hours வந்து இது அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 3 hours கழித்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும். அப்படியே நம்ம பாருங்கள் கடையில் வாங்கின அளவுக்கு வந்து கட்டியாக வந்துடும். இதை வந்து நம்ம திரும்பவும் வந்து இன்னொரு தடவை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும்.
நம்ம அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 டைம்ஸாவது வந்து நம்ம 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்ல க்ரீமியாக கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் எதுவுமே வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஒரு சிம்பிளான மேங்கோ சுகர் இந்த கார்ன்ஃப்ளவர் வச்சே நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதையும் வந்து 3 ஹவர்ஸ் கழித்து இப்போ எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் ரொம்ப திக்காக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீமை வந்து அதே சேம் பவுல்லே வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சேம் பவுல்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து 8 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ஃப்ரீசரில் வந்து நம்ம வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து வெளியில் 3 ஹவர்ஸ் கழிச்சுலாம் வந்து எடுக்க வேண்டாம். 8 ஹவர்ஸ்க்கு வந்து அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. போட்டு நல்லா வந்து டைட்டான ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஆஃப்டர் 8 ஹவர்ஸ் ஒரு எம்மியான ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு வீட்லேயே, கடையில் வாங்குறது போல். நீங்கள் இதுக்கு வந்து அந்த ஸ்கூப் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வந்து சட்னி கரண்டி இல்லை சாம்பார் கரண்டி இருக்கும், அதை வந்து ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து அந்த கரண்டியை வந்து நனைச்சிட்டு அப்புறம் எடுங்க. அப்போ தான் வந்து கரண்டியில் வந்து க்ரீம் வந்து ஒட்டிக்காமல் வரும். ஸோ எடுத்து இது வந்து பவுலில் போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து வேணும்னா நம்ம வந்து நட்ஸ் பண்ணால் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் சும்மா கொஞ்சமாக வந்து வீடியோக்காக வந்து பாதாம் வந்து போட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.